சாமியில போட்டு விட்டா போட்டோ எல்லாம் சாமிக்கு அனுப்பி விடுவேன். சாமிக்கு போட்டு அனுப்பி மன்னார் மன்னார் வளைகுடா மன்னார் வளைகுடா இல்ல மன்னார் தலைமன்னார்னு ஒரு சூப்பர்மேன் பேரு. கௌரி உடனமர் திருக்கேதீச்சரநாதர் திருக்கோயில். அந்த அம்மா பேரு கௌரி. இது சிறப்பு என்னன்னு சொன்னா இது இருக்கிறாரு உலகத்திலே குழந்தை வடிவமாக காட்சி கொடுத்த ஆலயம் இது. யாருக்கு கொடுத்தாருண்டா மண்டோதரி. மண்டோதரி யாரு? மண்டோதரி. இவ நாகர்குல பெண். இலங்கையில ஆதிக்குடிகளாக இருக்கக்கூடியவர்கள் நாகர்கள், இயக்கர்கள். இயக்கர் குல வம்சம்தான் ராவணன். நீங்க நாளைக்கு போற இடம் அவருடைய குலதெய்வம் கோணேஸ்வரர். இது இவட மண்டோதரி. முன்னுக்கு பார்த்துருப்பீங்க மண்டோதரி சிலைகள் எல்லாம் இருக்கு முன்னுக்கு. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன். இது கேதார்நாத் அதிண்ட நேர்கோட்டில் இருக்கு. எது இந்த ஆலயம்? அதிண்ட நேர்கோட்டில் இருக்கு. அங்க இருக்கிற அம்பாளுக்கும் கௌரி தான், இவருக்கும் கௌரி தான். அதே மாதிரி கேது வழிபட்டு முக்தி பெற்ற தலம். கேது தோஷம் நீங்கி பாலாவில புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி வழிபட்டபடியா கேது வழிபட்ட தலம் கேது ஈச்சரம், கேதீச்சரம். 6ஆம் 7ஆம் நூற்றாண்டுல ஞானசம்பந்தர், சுந்தரர் பாடியிருக்கிறார். அதே போல குயில் பத்துன்றதுல மாணிக்க வாசகரும் பாடியிருக்கிறார். அப்ப அது எல்லாம் இருக்கு. மற்றது பெரிய புராணத்திலையும் 2 கோயிலையுமே சேர்த்து பாடியிருக்கிறார். திருக்கோணேஸ்வரி அந்நகரில் அமர்ந்தங்கன் இனிதுமேவி ஆழிபுடை சூழ்ந்தொழிக்கும் ஈழந்தன்னில் மண்ணு திருக்கோணமலை மகிழ்ந்து செங்கன் மலவிடையார் தமை போற்றி வணங்கி பாடி சென்னிமதி புனைமாட மாதோட்டத்து. இதான் மாதோட்டம். மாதோட்டத்து திரு கேதீச்சரத்து அண்ணல் செய்ய பாதம் உன்னிமிக பணிந்தேத்தி அன்பரோடும் உளவாத கிளிவெற்றார் உவகையுற்றார்னு பெரிய புராணத்திலையும் பாடப்பட்டார். சொல்றானே. அதை விட காலத்திற்கு காலம் வந்த மேலத்தேவர்கள் இருந்தாங்க தானே. அவர்கள் எல்லாம் போர்த்துகீசர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர்லாம் காலத்துக்கு காலம் இந்த இருந்த கருங்கல் திருப்பணி கோயிலெல்லாம் உடைச்சி மன்னாரில் ஒரு பிரதான ஒரு கத்தோலிக்க தேவாலயத்துக்கும் அடிக்கல்லாம் போட்டிருக்கிறாங்களாம். அதை விட யாழ்ப்பாணத்தில் இருக்கிற காரநகரில் இருக்கிற கடல் கோட்டைக்கும் இந்த கருங்கல் எல்லாம் அங்கே கொண்டு போய் பயன்படுத்தியிருக்கிறதாகவும் குறிப்புகள் சொல்லப்படுது. அதுக்கு பிறகு இப்போ மீள எழுதியிருக்கிறார். நிறைய சிறப்பம்சங்கள் பொருந்திய இடம் இது. 5 ஈஸ்வரங்கள் உண்டு. கும்பாபிஷேகம் 2012 நடந்தது. 2022 நடந்தது. 4 வருடம் ஆக போகுது. இதில் கூடுதலாக அதிகமாக கிட்டத்தட்ட 326 மில்லியன் ரூபாய் பணம் இந்திய மத்திய அரசாங்கம் உங்களுடைய ஒவ்வொரு ரூபா பணமும் இந்த கருங்கல் திருப்பணியில் இருக்குது. உள்ளுக்கு இருக்கிறது. கிட்டத்தட்ட 5 வருஷமா மகாபலிபுரத்தில் இருந்து சிற்பங்கள் கொண்டு 5 வருஷமா சென்னை, கோயம்புத்தூர் நிறைய இடங்கள்லேருந்து 60 பேருக்கு மேலே ஸ்தபதிகள் இந்தியாவிலிருந்துதே அவ்வளவு வேலையும் செய்தாங்க. எல்லா விண்ணப்பம் இருக்குது. இதே போல பாரத நாடு புண்ணிய அகண்ட பாரதம் என்று சொல்லக்கூடிய இந்த புண்ணிய திருநாடு எண்ணற்ற சித்தர்களையும், யோகிகளையும், முனிவர்களையும், ஞானிகளையும், ஆயல் ஆன்மார்களையும், நாயன்மார்களையும் தந்த ஒரு புண்ணிய பூமி தான் பாரத தேசம். இந்த பாரத தேசத்தில் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில் அவதார புருஷராக இருக்கின்ற ஸ்ரீமான் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய காலத்தில் நாங்கள் இந்த முன்னுக்கு ஒரு பெரிய ராஜகோபுரம் கட்டுமான பணிகளையும் முன்னெடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். அதே போல பாடல் பெற்ற தலமாக இருக்கிற கோணேஸ்வர ஆலயத்திற்கு உங்களுடைய நிதியமைச்சர் நேரடியாக வருகிறது. நிர்மலா சீதாராமன் அம்மா அங்க இப்ப அடுத்த கட்டமாக கருங்கல் இது ராஜகோபுரம் கட்டுமான பணிகள் நடைபெறப் போகிறது. அதற்கும் இந்திய மத்திய அரசாங்கத்தினுடைய பூரணமான நிதி தான். நான் 2-3 நாளாக இப்போ கோணேஸ்வரத்தில் தான் நின்றேன். அது தொல்லியல் சார்ந்த விடயங்கள், அது அனுமதி சார்ந்த விடயங்கள் எல்லாம் அங்கே முயற்சி பண்ணுறாங்க. அது இப்போ அநேகமாக இந்த வருஷத்துக்குள்ளே நடைபெறும். கௌரி அம்மை உடனுரை திருக்கேதீஸ்வரர். சுந்தருக்கு ஒரு அப்பர் சுந்தர் சம்பந்தர், சுந்தருக்கு ஒரு